ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீமா ஷேரு டெய்லி வ்ளாக்ஸ். இன்றைக்கி நான் என்னுடைய வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். பப்பாயா, இது பாதாம் கோதுன்னு சொல்லுவாங்க உருதுவில், ஜெல் மாதிரி இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வெயிட் லாஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். உங்களுக்கு இதே மாதிரி வெயிட் லாஸ் பற்றி நிறைய டிப்ஸ் வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்டு இல்லை நாங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும், எங்களுக்கு பர்சனல் கோச்சிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியல எங்கள் நம்பருக்கு மெசேஜ் ஹாய்ன்னு அனுப்புங்க. எங்கள் டீம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சென்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இன்னைக்கு கிளைமேட் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஜிஞ்சர் டீ இப்போ தான் வந்துட்டுருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மதியானம் லஞ்சுக்கு ரொட்டியும் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இப்போது இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு இது கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டு இதில் ஒரு 2 கப்பு தண்ணி சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 2 கப்பு ஆட்டா சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் 2 தண்ணி சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே சப்பாத்தி செய்யும்போது கொஞ்சோண்டு ஜீரா சேர்த்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அஜ்வைன் கொஞ்சம் சேர்த்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீசனுக்கு கொஞ்சம் காஃப் கோல்டு வராமல் இருக்கணும்னா பசங்க அப்படியே அஜ்வைன் குடிக்க மாட்டாங்க தண்ணியும், அதுக்காக சப்பாத்தியில் சேர்த்து கொடுத்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீட்டு வேலையும் முடிஞ்சிச்சு. ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்க வெளியே போயிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே இருந்து வெஷல் வாஷிங் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போது மதியானம் சிக்கன் கிரேவிக்கான ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: 2 மீடியம் சைஸ் ஆனியன், 2 தக்காளி, கஸ்தூரி மேத்தி, புதினா, பட்டை, பிளாக் பெப்பர், ஏலக்காய். இப்போ இதை எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேனில் இப்போது சூடு பண்ண ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சிக்கன் கிரேவிக்கு ஒரு பேனில் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம வித்தவுட் ஆயில் தான் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ இதில் சிக்கன் ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள், தனியா, சில்லி பவுடர். ஆல்ரெடி நம்ம பெப்பர் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம்ப்பா. இப்போ இதில் சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் மிக்சர் ஜார் கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் புதினா ஆட் பண்ணிக்கலாம்ப்பா. கஸ்தூரி மேத்தி,
ஈவினிங் போல் ஒரு கப் பிளாக் காஃபி தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபேட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு தேவைன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்தாச்சு வாக்கிங். அலிசா, ஹாய் அலிசா. ಅಲಿಸಾ